என்ன பண்ணுங்க வாங்க அப்புறம் அமெரிக்கா ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கின்ற வகையிலே வெனிசுலாவுடைய ஜனாதிபதியை கைது செய்து அடாவடியாக அந்த நாட்டிற்கு கொண்டு சென்றிருக்கிறது. இந்த கடத்தல் சம்பவத்தை ஒரு தேசத்தினுடைய ஜனாதிபதி கடத்தப்படுகிற ஒரு சம்பவத்தை உலக ஜனநாயக சக்திகள், தொழிற்சங்க இயக்கம், கம்யூனிஸ்டுகள் அனுமதிக்க மாட்டார்கள் என்கிற அடிப்படையிலே தமிழகத்திலே கம்யூனிஸ்ட் கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. வெளியேறு வெளியேறு. அதிபரை கைது செய்த அமெரிக்க ட்ரம்பை கழித்து இங்கே போராட்டத்திற்கு வந்தோம். அமெரிக்க ராணுவம் வெனிசுலாவினுடைய இறையாண்மையை காலில் போட்டு மிதித்து இரவு 1 மணிக்கு வெனிசுலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவர்களையும் அவருடைய மனைவியும் கைது செய்து நியூயார்க்கு கடத்தி சென்று அங்கே சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இது சர்வதேச சட்டத்துக்கு விரோதமானது மட்டுமல்ல, ஐநா மன்ற தீர்மானத்துக்கு விரோதமானது மட்டுமல்ல, ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக அமெரிக்க ஏகாதிபத்தியம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை கண்டித்து உலகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்க தேசத்திலேயே எந்த சிறையில் மதுரோ வைத்திருக்காத நியூயார்க் நகரத்தில் அந்த நகரமே கொந்தளித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நியூயார்க் நகரத்துடைய மேயர் மம்தானி அவர்கள் கண்டித்திருக்கிறார். உலக நாடுகள் கண்டித்திருக்கிறது, ரஷ்யா கண்டித்திருக்கிறது, சைனா கண்டித்திருக்கிறது, பிரான்ஸ் கண்டித்திருக்கிறது, ஸ்பெயின் கண்டித்திருக்கிறது, மலேசியா கண்டித்திருக்கிறது. ஒரு குட்டியோண்டு நாடு இலங்கை அரசாங்கம் கண்டிச்சிருக்கு. ஐரோப்பிய நாடுகளும், ஆப்பிரிக்க நாடுகளும், ஆசிய நாடுகளும் அமெரிக்க ஏகாதிபத்திய ட்ரம்பினுடைய அந்த அடாவடித்தனத்தை கண்டிக்கின்ற போது நமது நாட்டு பிரதமர் மௌனம் சாதிக்கிறார். கண்டிக்கல. அவர் என்ன சொல்றாரு? பிரச்சனை இருக்கு, எல்லாரும் சேர்ந்து பேசி இருக்க. என்ன சொல்றேன், மோடியினுடைய முழக்கம் என்ன தெரியுமா? வாசுதேவ குடும்பமா. வாசுதேவ குடும்பம் சொன்னா உலகம் முழுவதும் ஒரு குடும்பம் சொன்னா ஒரு குடும்பத்தை உறுப்பினர் இன்னொரு உறுப்பினர் அடிச்சு கொள்ளலாமா? அது அமெரிக்க அரசு, அது அந்த மோடி ஏத்துக்கிறாரா? ஆகவே அந்த அமெரிக்கா ஏகாதிபத்தியனுடைய ட்ரம்ப் அடாவடித்தை கண்டிக்காத மோடியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிக்கிறோம். குறிப்பாக 1991ஆம் ஆண்டு ஈராக் மீது அமெரிக்கா படையெடுத்து என்ன சொன்னாங்க? ஈராக் அதிபர் அந்த சதாம் ஹுசேன் இருக்காரு, ஈராக் அந்த அரசு என்பது ஒரு அழிவுபூர்வமான ஆயுதத்தை வச்சிருக்கு, வெப்பனம் மாஸ் டெஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்குன்னு சொல்லி ஈராக் மீது படையெடுத்து அந்த நாட்டை நாசமாக்கி கிட்டத்தட்ட 10 லட்சம் குழந்தைகள் செத்து இருக்கிறாங்க, பல லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த அது எல்லாம் முடிஞ்ச பிறகு ஐநாவில் அமெரிக்கா சொல்லிச்சு, நாங்க சொன்ன மாதிரி ஈராக்கில் எந்த அழிவுபூர்வமான ஆயுதமும் இல்லைன்னு. ஈராக்கு படையெடுத்து அந்த நாட்டை நாசமாக்கி கோடிக்கணக்கில் கொண்டு குவித்த பிறகு அமெரிக்கா சொல்லுகிறது, நாங்க சொன்ன மாதிரி அங்க வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அழிவுபூர்வமான ஆயுதம் இல்லைன்னு அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப அமெரிக்கா என்ன சொல்லுகிறது? வெனிசுலா அரசாங்கம், வெனிசுலா நாடு போதைப் பொருளை கடத்துறாங்களாம்.
ஆனால் அங்கே அந்த அமெரிக்காவை சார்ந்த நிருபர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இதுவரையில் அந்த வெனிசுலா அதிபர் அந்த நாடு போதைப் பொருள் கடத்தியதாக எந்த ஆதாரம் இல்லை என்று வருகிற போது இந்த அமெரிக்காவினுடைய அந்த ட்ரம்புடைய கொள்கை என்பது உலக நாடுகள் ஆக்கிரமித்து அங்க கொலை செஞ்சிட்டு இருக்காங்களே, அத்தகைய வன்முறை அமெரிக்காவுடைய அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை கண்டித்து இந்த இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் தமிழ்நாடு போலீஸுக்கு சொல்ல விரும்புறேன், ஈராக் அமெரிக்கா தாக்கிய போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்திய போது ஆர்ட்ஸ் காலேஜ் தமிழ்நாடு போலீஸ் அங்க அடிச்சிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த தமிழ்நாடு போலீஸ் என்பது ட்ரம்ப் விசுவாசிகளா மாறிட்டாங்களா, அமெரிக்க விசுவாசிகள் மாறிட்டாங்களா? இந்த இடத்துல அசெம்பிளி கோஷம் போடுறதுக்கு அனுமதிக்க கூடாதா? தமிழ்நாடு போலீஸுடைய தவறான அந்த போக்கை கண்டிப்பதோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இங்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இடதுசாரி கட்சிகளின் சார்பாக உலகமே நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அந்த வெனிசுலா அந்த நாட்டை பாதுகாப்போம், அந்த அரசை பாதுகாப்போம், இறையாண்மை பாதுகாப்போம் சொல்லி நான் கடைசியாக சொல்ல வரும்போது அந்த வியட்நாமை அமெரிக்கா தாக்கிய போது நாங்கள் போட்ட கோஷனை தெரியுமா? உன் பெயரும் வியட்நாம், என் பெயரும் வியட்நாம். இப்படி சொல்லுகிறோம், உன் பெயரும் வெனிசுலா, என் பெயரும் வெனிசுலா, உன் பெயரும் மதுரோ, என் பெயரும் மதுரை சொல்லக்கூடிய மகத் அழைக்க அடித்துக் கொண்டு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக குறிப்பிட விரும்புகிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.